தமிழகத்தில் 8 மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்க வாய்ப்பு இருக்கு. கனம் முதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். எந்தெந்த மாவட்டத்தில், எந்தெந்த தேதிகளில் கனமழை இருக்கும் அப்படிங்கிற தகவல மிக தெளிவாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தமிழகத்தில் உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நெறைய பேர் வந்து கனமழை வருமா? வராதான்னு சந்தேகத்தோடயே இருந்தீங்க. காலை நேரங்களில் இருந்தே நெறைய மாவட்டங்கள்ல கனமழையும் பதிவாயிருக்கு. உதாரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டத்திலும் அதிகாலை மற்றும் காலை நேரங்கள்ல மழை பதிவானத பார்த்தோம். அதேமாரி டெல்டா மாவட்டத்திலும் மழை பதிவாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. இது ஒரு ஆரம்ப கட்டமாக அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள், காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. நிறைய இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனம் முதல் மிக கனமழையானது மேலும் அதிகரிக்கும். படிப்படியாக நிறைய மாவட்டங்கள்ல கனமழையானது வெளுத்து வாங்கும். ஆகவே ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவு விடாமல் தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜனவரி 20ஓட மழை முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதுக்கடுத்து ஒரு மழை வாய்ப்பு காத்திருக்கு. பிப்ரவரி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதிகளில் மழை பொழிவு காத்திருக்கு. அது எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதி அறிவிக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த மழை எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கனமழை இருக்கு, அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதி வரை கனமழையானது புரட்டி போடும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பதிவானாலும் ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த 9 மாவட்டங்கள் மட்டும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். எந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப கடுமையாக இருக்குமோ அந்த மாவட்டத்தினுடைய பேரை மட்டும் அறிவிக்க போகிறோம். கடுமையான கனமழை பொறுத்தவரை ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை கடுமையான கனமழை ஜனவரி 14 முதல் 17 தேதி வரை தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி இங்கே வந்து மழை சற்று வலுவாக பதிவாகும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக மற்ற மாவட்டங்களில் மழை பதிவாகாது அப்படின்னு கிடையாது. மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை பெய்து கொண்டே இருக்கும். இப்போ நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையெல்லாம் ஜனவரி 14லிருந்து 17 வரைக்கும், அதாவது இன்று முதல் கிட்டத்தட்ட நமக்கு இன்று இரவு நேரத்திலிருந்து நிறைய மாவட்டத்தில் மழை பொழிய ஆரம்பிச்சிடும். 14லேருந்து 17 வரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாகும். மற்ற மாவட்டங்கள் டெல்டா மற்றும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் மிதமான மழையானது அதிகாலை நேரங்களிலும் எதிர்பார்க்கலாம். அடுத்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 19, 20. இந்த ஜனவரி 19, 20ல் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அல்லது கனம் முதல் மிக கனமழை வந்து எங்கே பதிவாகும் அப்படின்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை இங்கே தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பதிவாகும். கனமழை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு கன முதல் மிக கனமழையாக பதிவாகும். அதனால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்காக ஜனவரி 18 வரைக்கும் உங்களுக்கு மழை பெய்யாமல் போயிடும் அப்படின்னு கிடையாது. மிதமான மழை பெய்து கொண்டே இருக்கும். ஜனவரி 14, 15, 16, 17 தேதிகளில் மிதமான மழை பொழிவு டெல்டாவில் பதிவாகிட்டே இருக்கும். சற்று வலுவான மழை பொழிவு கன முதல் மிக கனமழைங்கிறது 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை என பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையானது டெல்டாவில் வந்து பதிவாகும். அடுத்ததாக தமிழகத்தில் மீதமுள்ள மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு. ஏன்னா சென்னை பகுதிகள் என்ன அப்புறம் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில்
அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில நேரங்களில் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு. அதாவது கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை மற்றும் லேசான மழையாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். சரிங்க. இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தாச்சுங்க. எல்லா பகுதிகளுமே நம்ம வந்து கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோம். எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தகவலையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டோம். அடுத்ததாக தமிழகத்தில் மீதமுள்ள மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையும் கிடைக்கும். அதான் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மிதமான மழை கிடைக்கும். உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் லேசான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து கனமழை மிக கனமழை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழையாக எதிர்பார்க்க முடியாது. லேசான மழை மட்டுமே தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும். எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாமல் இருக்கோ அந்தந்த பகுதிகளில் கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். ஆனால் உள் மாவட்டத்தில் அதிக அளவு தீவிரமாகாது. கடலோரத்தில் மட்டுமே அதிக மழை பொழிவை கொடுத்து இந்த ஜனவரி மாதத்தில் மழை ஓய்வு கொடுக்க போகுது. அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் தென்காசியில் கனமழையாக இருக்கும். குறிப்பாக அந்த திருநெல்வேலியிலேருந்து தென்காசி புற வழிகள் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, அதுக்கப்புறம் செங்கோட்டை, தென்காசி போன்ற பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இருக்கும். சற்று அதிகப்படியான மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு. திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் அதிக மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு. தென்காசி மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும். தேனி மாவட்டத்தில் மிதமான மழை எதிர்பாருங்க. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் லேசான மழை மட்டும் பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டு விட்டு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுதான் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை முன்னறிவிப்புகள். நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களில் மிக கனமழை வரப்போகிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள நிறைய மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பெய்து ஓய்வு கொடுக்க போது. இதுதான் ஒரு கடைசி மழையா அப்படின்னா தற்போது வரைக்கும் இதுதான் ஒரு கடைசி மழையாகவும் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ஜனவரி 20க்கு அப்புறம் போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து கனமழைக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிரும். பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிப்ரவரி மற்றும் மார்ச் முதல் வாரங்கள் வரைக்கும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்ச் 2வது வாரத்திலிருந்து கோடை காலம் தொடங்கிடும். வெயிலுடைய ஆட்டமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்தெந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். நம்ம சேனலில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் மழை காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் அதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள், வாங்கிக்கோங்க. தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் இந்த மழை பொழிவு எப்படி இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கை கேளுங்க. ஏன்னா எல்லா நாளுமே ஒரே மாதிரியான வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு வானிலையில் மாற்றம் இருக்கும். அந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க.